ஒத்தையில வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் தூக்கம் தான் வருது. அந்த ஆளை நேராக போவோம். இழிச்ச வச்சியும் பிள்ளைய போட்டுட்டாங்கன்னா கடக்கால அவகிட்ட உட்கார்ந்து வேலையை பார்ப்போம். வெயில் அடிக்குன்னு தான் பேரு, ஆனாலும் குளிர் தான் தாங்க முடிய மாட்டேங்குது. இப்போ என்ன தையி மாசி மாசி குளிரெல்லாம் மச்சூடே தொலைக்கும் பாவ. என்னன்னு தான் அந்த குளிரெல்லாம் தாங்க போகிறோமோ தெரிலம்மா. நேர அடுப்பை பற்ற வச்சு விட்டு அடுப்புக்குள்ளே இறங்கிடலாமான்னு தான் இருக்கு. இவளது ஸ்டைலா டுடு டுடு டு, சந்தன வெயிலா டுடு டுடு டு, இவ மன்மத புயலா டுடு டுடு டு, அடடா பூவின் மாநாடா, ஓ ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. கன்னத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும், வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும், புன்னகை பட்டால் மல்லிகை மொட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும். காலடி ஓசைகள் கம்பனை கேட்டது அம்மம்மா. பிக்காசோவின் ஓவியம் ஒன்று. எல்லாம் ஆடி தொலையன அடுப்பு மேல விழுந்து செத்துறாதீங்களா? எல்லாம் போதும் போதும், என் பிள்ளை உள்ள தூங்கிட்டு அடக்கு. எந்திரிச்சிட போறான். எந்திரிச்சா அவனையும் எங்க கூட வந்து ஆட சொல்லு. எந்திரிச்சானா அவன் அழுவையா அடக்க இயலாதெல்லாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்கதா இருந்தா நாங்க எங்க வீட்டுல இருக்க மாட்டோமா? ஐயா மூக்கோட்டக்குள்ள கையை சொல்லிடுவா போல இருக்க. எல்லாம் தூரவா கத்தி வச்சுக்க நல்ல கையில வாய்க்குள்ள விட்டு கிண்டி விடுவாமா. ஏலங்க என்ன நடக்கு? அட வாங்க லட்சு, நீங்களே எங்க ஜோதியில ஐக்கியமா உங்க வாங்க. அழகி எலாயிலா டுடு டுடு டு, கமான் லட்சு கமான். எக்க அவளோட கண்டுக்கிடாதீங்க. பைத்திய முத்தி அலையாளுவே, தலைக்கு ஏறி போச்சு. அதனால தான் அப்படி ஆடிட்டு அடக்காளுவே. வாங்கக்கா உட்காருங்க. ஆட்டம் பயங்கர ஆட்டமா உள்ள இருக்கு. நமக்கு அப்பத்துல இருந்து இந்த ஆட்டமா தான் இருக்கு. நான் வேற நீ மோவன் வேற உடம்பு சரியில்லாம அடக்கான்னு சொல்லிட்டு வெளியே பிள்ளை எடுத்துட்டு வராம உள்ளே கிடந்தியா? சரி அதான் உங்ககிட்ட ஒத்தியில கிடப்பியா? சரி பேசி பேசி அப்படியே நம்ம இந்த ஓலையிலே வாரலாம்னு நினைச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்தேன் முத்துக்க. அப்படியா? வாங்க வாங்க, இதுல ஓலையை போட்டு வாரலாம். வாங்க உட்காருங்க. நீ இப்பதான் சமைச்சிட்டு அடக்க போல இருக்கு. ஆமாக்கா, காலையில எந்திரிச்சு எங்க வேலை செய்ய முடியுது? குளிர் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்க. எங்க வீட்டுக்காரர் காலையில விடிய காலமே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாரா. அதனால அவர் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு மட்டும் பிள்ளைக்கும் பாத்துக்கனாரு. அந்த ரெண்டு கொஞ்சம் மாவு இருந்தா அந்த 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு பயலுக்கு இந்த செர்லாக்கு இந்த மாவு தானே அவனுக்கு பால், அதை ஊற்றி கொடுத்துட்டு நான் இந்த பிறகு கீரை வந்துச்சா அதில் கீரை வாங்கி சமைக்கலாமான்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். கீரை கொண்டு வந்தாங்களோ? எப்போ கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியாதே. அது ஒரு 10:30 போல இந்த பக்கத்தூர்ல ஒரு அம்மா கொண்டு வரும்ல, வயசான பொம்பளை, அதுதான் கொண்டு வந்துச்சு. அப்படியா? எனக்கு தெரியாத, தெரிஞ்சிருந்தா நானும் வாங்கியிருப்பேனே. உங்களுக்கு என்னக்கா தோட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே கோரவக்குள்ள முளைச்சி கிடக்குமே, நீங்கள் அது பாட்டுக்கு எவ்வளோ பிடிங்கிட்டு வரலாம். ஆமாம், தோட்டத்துக்கு தான் போவே இல்லை. மழை வேற வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போகுது பத்தியா. அதனால நானும் சரின்னு வேற தண்ணி வைக்க போகலை. நான் தான் வெளியில தான் அடுப்பில் போட்டிருக்கேன். பருப்பு சோறு எல்லாம் போட்டிருக்கேன். பருப்பு வெந்ததான் கடைஞ்சி இந்த கீரையை போட்டு விட்டுற வேண்டியது தான். கீரை கடையிலையப்போ சும்மா பருப்புல போட்டு பருப்பு கறி கணங்க போட்டு வைக்க போறியோ? ஆமாக்கா, எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி போட்டு செஞ்சாதான் பிடிக்கும். ராத்திரி வந்தா கொஞ்சம் சாப்பிடுவார்ல, அதனால தான் சரி அவருக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருவோன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ராத்திரிக்கு யார் கீரை சாப்பிடுவா? ராத்திரிக்கெல்லாம் கொடுக்காத. இது இப்போ மதியத்துக்கு வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடு. வீட்டில் இருக்கும்போது அந்த மனசுக்கு செஞ்சு கொடு. இப்படிலாம் ராத்திரி கொடுக்கக்கூடாது கீரை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே அவருக்கு ராத்திரிக்கு தான் வச்சு கொடுப்பேன். ஏன்னா அவர் ஒரு வேளை தான் வீட்டில் சாப்பிடியாரு. அந்த ஒரு வேளைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது உடம்புக்கு கீரை சேரணும்ல, அதனால நான் கொடுப்பேன்க்கா. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சாப்பிடுவார். அப்படி இல்லைல்ல, ராத்திரி வர மனுஷனுக்கு ஏதாவது பூச்சிக்கடி கிச்சிக்கடி ஏதாவது இருந்துச்சுன்னா ராத்திரி நேரத்தில் இந்த இது மாதிரி கொடுத்தனா அது சரியாகாது. அதுக்கு தான் ராத்திரி கீரை கொடுக்கப்படாதும்பாவே. எங்கள் வீட்டுக்காரர் என்ன வயல் வேலைக்காக்க போறாவே, ஏதாவது தோட்டத்தில் கடிச்சுட்டு அதனால இதில் ராத்திரி சாப்பிட்டா மருந்து ஒத்துக்காதுன்னு சொல்லதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்னமோ பார்த்துக்க, எல்லாரும் சொல்லுவாவே, அதான் நானும் சொன்னேன். சரிக்கா. நீங்கள் என்ன செஞ்சிய? நான் சாம்பார் வச்சு விட்டுட்டேன். அதனால் ராத்திரிக்கும் அவ்வளோகளுக்கு மாவுக்கு தோசை ஊற்றி இட்லி ஊற்றி எது வச்சுனாலும் கொடுத்துக்கிடலாம்ல. அதனால நான் 2 இட்லியும் கிடந்துச்சு காலையில் உள்ளது, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு தான் வாரேன். சரிக்கா. அம்மா சடங்குன்னு சொன்னியெல்லாம் போகலையா? சடங்குக்கு போகிறேன்னா இல்லையோ, இந்த சீட்டுக்கு இந்த கீதாட்ட சொல்லியிருக்கேன். அவன் அன்னைக்கு 10 மணிக்கெலாம் சொல்லியேன்னு ஃபோன் பண்ணியிருக்கா. இந்த தடவை எப்படியோ உங்களுக்கு தான் தர்றேன் அப்படின்னு. பேங்க் வரைக்கும் போயிருக்கால என்னமோ தெரில, உடம்புடிக்கு போயிட்டு வந்து தாரேன்னா. சடங்குக்கு எங்க கச்சேரி வைக்க சொல்லுங்க, நாங்க ஆடலும் பாடலும் கச்சேரியெல்லாம் வச்சு தரோன்னு சொல்லுங்க, கம்மி ரேட்டுக்கு. ஆமாளா, உங்களோட கூட்டு போய் தான் அங்க வித்த காட்டணும். எங்களை பத்தி லேசா நினைச்சுக்கிடாதீங்க. ரோஸ்மிகாலாம் தோத்து போவா, அந்த மாதிரி ஆடு வந்துருமா? எதுல வந்துச்சே பீலிங்னு கிளாமரா ஆடுவியோ? வச்சு நீ என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? என்னைக்காய் நான் சுடிதார்ல இருந்து இந்த துப்பட்டாவரம் போடாம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேனா? நான் வீட்லயே சாலை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். என்ன பார்த்து கிளாமரா ஆடவான்னு சொல்லிட்டியே. நீ தானெல்லாம் சொன்னா ராஸ்மிகாவா அவளை மாதிரி ஆடுவேன்னு. அவள் அப்படிதானே கிளாமரா ஆடுவா, அதான் கேட்டேன்.
நான் அது ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு நீ இப்படியாலாம் சொல்லுவா? சரி சரி, ஆடுனது போதலாம், 2 பேரும் உட்காருங்க. அடுப்புக்குள்ள போய் உளிய கணங்க அந்த ஆட்டம் ஆடுறீங்களே ஏன்? பொம்பளைல கொஞ்சம் காலை கீழே ஊனணும். இப்படி கடந்த ஆட்டம் ஆடுனா என்னத்துக்கு ஆகும் குடும்பங்க? எக்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி பாடி ஆடி இருந்தோம்னு வைங்களா, மனசுல உள்ள கவலை எல்லாம் போயிடும். உங்களுக்கு தெரிய முண்டங்கு. நீங்களே எங்க கூட சேர்ந்து இப்படி ஆடி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்க கவலை எல்லாம் பறந்து போயிடும். ஆமலச்சு, இதான் எங்க கண்டுபிடிப்பு. அவன் அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கான். இந்த 2 நாய்களும் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு பாத்தியலாக்க? உங்க மாமியார் அறிவு உங்களோட திட்டுறதுல தப்பே இல்லலா. அட சும்மா கடங்க போங்கக்க. இப்ப எதுக்கு அந்த சனியனோட ஞாபகப்படுத்துறிய? நாங்க நல்லா ஃப்ரீயா ஜாலியா இருக்கோம், அது உங்களுக்கு கொஞ்சம் பொறுக்காத? ஆமா, நாங்க பொங்கல் போட்டிக்கு என்னான்னு டான்ஸ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் தெரியுமா? அவ்வளவு வீணா போச்சு. எங்க மாமியா கிழவி ஆடப்படாது பாடப்படாதுன்னு இருச்சு. நாங்க கூட்டத்துல பின்னாடி கடந்து ஆடி இருக்கோம் சின்ன பிள்ளைல ஆடும்போது. ஆமா, உங்களுக்கு கூட தெரியும்ல லட்சு, நாங்க பாட்டு செலெக்ஷன்லாம் பண்ணி என்னானே ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு நடந்தோம். ஆமா, எல்லாம் வீணா போச்சு. அடுத்த வருஷம் பொங்கல் போட்டி நடக்கும் போதுல எங்க மாமியா கிளவி அவிய பொண்ணு ஊருக்கு பார்சல் பண்ணிடணும், அந்த போய் ஒளின்னு. அப்பதான் நான் நிம்மதியா பொங்கல் பண்டிகையை என்ஜாய் பண்ண முடியும். ஆமாடா, மாமியால் உள்ளலாம் அடிச்சு பத்திட்டு தெருவெளியே கடந்து டான்ஸ் ஆடுங்க. ஆமா, நாங்க அப்படிதான் ஆடுவோம். இதுதான் இப்ப பேஷன். நம்ம இங்கிலீஷ் மேமுக்கு இது தலை பொங்கலாம், அதனாலதான் என்ன அவங்க லீவு முடிஞ்சு காலேஜுக்கு வரலையா? ஓ அப்படியா விஷயம்? அதானே பார்த்தேன், அந்த மேம் ஒரு நாள் லீவு போட மாட்டாங்களே, எப்படி வராம இருந்தாங்கன்னு நினைச்சேன். அந்த மேம்க்கு சரணை வேற ரொம்ப பிடிக்கும். சரண் அன்னைக்கு காலேஜுக்கு வரல, மேம் அன்னைக்கு காலேஜுக்கு வரலையான்னு நினைச்சேன். சரண் காலேஜுக்கு வரலன்னா சரணை பத்தி எல்லா விஷயமும் நம்ம சந்தியாளுக்கு தான் தெரியும். இரு, ஏன் வரலன்னு கேட்டு பார்ப்போம். இப்ப காவியா என்னது பே? அது ஒண்ணும் இல்ல சந்தியா, ஓ ஆளு சரண் ஏன் அன்னைக்கு காலேஜுக்கு வரல, ஏதாவது சொன்னானா? அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கானா, அதனால தான் வரலன்னு சொன்னான். அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்காண்டி ஏதோ வேலை கிடக்குதுன்னா. ஓஹோ, அவங்க தங்கச்சி சடங்கு இருக்குல்லண்ண, நீ வருவல்ல? ஏ லூசு, நம்ம போகிறோமோ இல்லையோ சடங்கு ஃபங்க்ஷனுக்கு, அவள் தான் அங்கே மெயினான ஆள், அவள் போகாமல் இருப்பாளா? அட ஆமாம்ல, நான் அதை மறந்துட்டேன் பேரு. எப்போ நீங்கள் வேற சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காதீங்கப்ப. நான்லாம் வருவேன்னா என்னன்னு தெரில. நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புங்க, நான் பார்த்துக்கிட்றேன். ஏய் சந்தியா, நடிக்காத. எங்களுக்கு முன்னாடி நீ தான் அங்கே இருப்ப பாரு. தாய் மாமனுக்கு உங்கள் அப்பா தானே இருப்பாங்க. அப்போ அத்தைக்கு அத்தை முறை அத்தை பிள்ளைகள் நீங்கள் தானே தட்டெல்லாம் தூக்கிட்டு சீர்வரிசை பொருள் எடுத்துகிட்டு வருவீங்க. அப்புறம் என்னம்மா வரவே மாட்டேன்ற மாதிரி சீன் போடுற? ஏய் சும்மா இரு, அவங்க அம்மாலாம் பேச மாட்டாங்கல்ல அவங்க அத்தை கிட்ட, அதனால இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சரியாயிரும். வேணா பாரு, சந்தியா வருவாங்க, வேணா பெட்டு வச்சுக்கலாமா நம்ம 2 பேரும்? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பெட்டுக்கிட்டலாம் வச்சுக்கிட்டு இருக்காத காவியா. நான்லாம் கண்டிப்பாக வரமாட்டேன். எங்கள் அம்மாலாம் கண்டிப்பாக போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம தேவையில்லாமல் ஆசைப்பட்டு வேற வர முடியலன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி சந்தியா, ஃபீல் பண்ணாத. சரண் எப்படியும் உன்னைய மட்டுமாவது கூட்டிட்டு வந்துடுவான் பாரு சடங்குக்கு. சரி அந்த பேச்சை விடுங்க பே, எனக்கே அதை பற்றி யோசிச்சாலே கஷ்டமாக இருக்குது. நம்ம வாங்க, கேன்டீன் தானே போனோம், நீங்கள் வாங்க போகலாம். சரி ஃபீல் பண்ணாத, நாங்கள் உன்னையே உங்கள் அப்பாவுக்கு தெரியாமனாலும் சடங்குக்கு கூப்பிட்டு போயிடுறோன்னே, அவர் கண்ணில் படாமல் சடங்கு அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக வந்தோன்னு சொல்லிடலாம். உனக்கு பையன் கெட்டப்பு போட்டாவது கூட்டிட்டு போகிறோம், அதனால நீ ஒன்றும் பயப்படாதானே. லூஸ் மாதிரி எதையாவது உளறிட்டு அடக்காதீங்க, வாங்க போகலாம். எங்க சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சுல்ல? எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சம்மா, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. இனிமே வேற என்ன வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லி, வேற முடிக்காத வேலை இருந்ததுன்னா முடிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுட்டு கடைசி நேரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு அடக்கப்படாது சொல்லிட்டேன். எங்க துணி எடுக்க போனங்க, இன்னும் துணி தான் எடுபடலை. எல்லாம் பொங்கல் நேரம் கூட்டமாக இருக்கும், இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்லியே கிடச்சிட்டே நாள். இனிமேல் நாள் இல்லை, தைக்க கொடுக்கணும், எல்லாம் வேலை கிடக்குங்க. யார் யாருக்கெல்லாம் துணி எடுக்கணும் என்னன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இந்த பேப்பரை முதல் பாருங்க, பார்த்துட்டு இன்னும் யாரெல்லாம் விட்டு போச்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கும் எடுக்கணும்னா எடுத்துடலாம், துணி பண்ணிடலாம். ஏமா லாஸ்ட் நேரத்துல தைக்க கொடுத்தா யாருமா தச்சு தருவா? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச டெய்லர் ஒருத்தையும் கிடக்கான், அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுத்தா தச்சு தந்துருவான். அப்போ துணி மட்டும் எடுக்க வேண்டிய வேலை கிடக்கும். எங்க கண்ட ஆள்கிட்டலாம் கொடுக்க முடியாதுங்க துணிமணி, அதை நல்ல துணிமணியெல்லாம் என்கிட்ட எப்பயும் ஒரே ஆள்கிட்ட தைக்கிற ஆள்கிட்ட நான் கொடுத்துக்கிட்டேன். அவைய தச்சு தரேன்னு சொல்லிட்டாவ. அதனால நீங்க துணி மட்டும் எடுக்கிறதுக்கு எப்போ போலாம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு சொன்னா கூட இப்ப கூட போலாம். யாரு நம்ம எல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்ல? நம்ம மட்டும் போய் எப்படிங்க எடுக்கிறது? உங்க தங்கச்சி சார்மதியும் கூப்பிடுங்க, அவளும் வரட்டும். வந்தானா சேர்ந்து போய் எடுத்துடலாம். இப்ப சொன்னா எப்படி அவ வருவா? அப்ப நாளைக்கு வர சொல்லணுமோ? உங்க தங்கச்சிக்கு அங்கே வேற என்ன வேலை கிடக்கு, வர சொல்லுங்க, கிளம்பி வருவா. நம்ம மோளுக்கும் சாயங்காலம் காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சிரும்ல, அப்புறம் அவன் மோளும் காலேஜ் முடிஞ்சு வந்தானா சாயங்காலமே போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஐயே சாயங்காலம் போய் என்னன்னு எடுக்க? நீங்க மணிக்கணக்கா இருந்து எடுப்பிய, கடை முடிய வரைக்கும் இருந்து எடுக்க முடியாது. நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு காலம் போய் எடுக்க மாதிரி பாருங்க. ஆமாம்மா, அப்பா சொல்றதும் சரிதான்.
எங்க நாள் இல்லை, நான் நாளைக்கு தைக்க கொடுப்பேன்ல. நாளைக்கு போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தைக்க கொடுக்க நாள் ஆகி போயிடும். ஒரே நல்ல தச்சு தரவனா இருந்தால் கூட இப்படி நான் கடைசி நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரிப்பட்டு வராது. இன்னைக்கு சாயங்காலம் போய் எடுப்போம். நமக்கு தெரிஞ்ச கடைக்காரர் தானே, அவர்கிட்ட சொல்லினாலும் எல்லா துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாருன்னா நம்ம போயிட்டு நேராக செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்பலாம் நேரம் ஆக்க மாட்டோம். சரி, ஏதோ நீ சொல்ற டக்குன்னு எடுத்துட்டு வந்தா சரிதான். நான் அப்போ அந்த அண்ணாச்சிட்ட பேசுறேன். சரி பேசுங்க. அப்போ சாயங்காலம் போய் துணி எடுத்துருவோம். சரிம்மா, அப்போ அவ்வளோதானே. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போறேன், எனக்கு தலை வலிக்குது. எல்லாம் சோறு கறிலாம் ஆக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு படு, தலைவலிக்காது. கொஞ்ச நேரம் வேணா தூங்கு. இல்லம்மா, எனக்கு சோறுலாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வாரேன், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றேன். எங்க இந்த லிஸ்ட்டை பார்த்து சொல்லுங்களா, யாருக்கெல்லாம் இனிமேல் என்ன துணி எடுக்கணும், என்ன வாங்கணும்னு. உண்டா பாப்போம். இந்தாங்க. நெருங்கின சொந்தத்துகளுக்கு மட்டும்தானே எடுத்து கொடுக்கணும், வேற யாருக்கு எடுத்து கொடுக்க போகிறோம்? நம்ம வீடு லிஸ்ட்டு, அப்புறம் என் தங்கச்சி வீட்டு குடும்பம், அதுக்கப்புறம் அவங்க அக்காவா, அவங்க அக்கா சந்தோஷ். சரி ரைட்டு. அடுத்து அவங்க மாமியார். சரி, வேற இது யாரு? தண்டபாணியா. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன வேற ஒரு குடும்பம் பேர் இருக்கு, லட்சுமி பிள்ளைகள் பேரெல்லாம் காணோம். என்ன ரமணி இது லிஸ்ட்ல முக்கியமா எழுத வேண்டிய பேர் யார் பேரையும் காணோம்? யாருங்க எல்லாரும் எழுதியிருக்கனே? உங்க தங்கச்சி பிள்ளைகளே, தங்கச்சி மாமியார் பேரு எல்லாம் எழுதியிருக்கனே. அதெல்லாம் எழுதியிருக்க. சரி, இங்க உன் தம்பி குடும்பம் பேர் ஒருத்தரையும் காணோம். உன் தம்பி பேர் மட்டும்தான் இருக்கு. அவனுக்கு மட்டும் துணி எடுத்து கொடுத்தா போதுமா? போதும். சடங்குக்கு யாரு முக்கியமோ அவியல்களுக்கு எடுத்து கொடுத்தா போதாதா? இந்த பாரு ரமணி, மனுஷன தலைக்கு கிறுக்கேற வைக்காத. அப்படி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. செய்யறத ஒழுங்கா செய்யி. என் மோவலுக்கு சடங்கு நான் நல்ல பிரமாதமா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அதுல ஏதாவது ஏழரை இழுத்து வைக்காத, பிரச்சனை கொண்டு வராத சொல்லிட்டேன். தாய் மாமனுக்கு எழுதியிருக்க. அப்ப தாய் மாமன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் யார் எடுத்து கொடுப்பா துணிமணி? போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்குதுல்ல. எங்க அவெல்லாம் வர மாட்டாங்க, நீங்க வேற. ஏதோ தண்டை பண்ணி தான் அவன் தான் கிறுக்கன் கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் அதுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அவிய சடங்குக்கு வார அவ்வளோ வரலையோ, நம்ம துணிமணி எடுத்து கொண்டுட்டு பழம் பூவுகள் தாமிரத்துல எடுத்து கொண்டு போய் நம்ம முறையா செஞ்சுட்டு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. அன்னைக்கு நம்ம அவசரத்துல பத்திரிக்கையை ஏனதானு வச்சுட்டு வந்துட்டோம். இனிமே துணிமணி எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போதாவது ஒழுங்கா கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தா நீ துணிமணிக்கு எழுதாம வச்சிருக்கீங்க. அவிய பேர லட்சுமி பிள்ளைகள் பேரெல்லாம் எழுது. அதுகளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி துணி எடுக்கமோ அதே மாதிரி நல்லா காஸ்ட்லியா எடுத்து கொடுக்கணும். ஏண்டாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீரு சொல்லிட்டாமா. அப்படி ஒழுங்கா அவியல் பேரையும் எழுது, அப்பதான் மறக்காம வாங்க முடியும். இல்லாட்டினா ஒருத்தருக்கும் துணிமணி எடுக்காண்டா அவ்வளோத்தையும் கிழிச்சு போட்டு போயிருவேம்மா. லிஸ்ட் எழுதிட்டு வந்துட்டான். இதைத்தான் இவ்வளவு நேரம் வந்து எழுதுனியாக்கும். ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய மாட்டா. இங்க பாருங்க, சும்மா என்னையும் மட்டம் தட்டுற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க. நானும் அவ்வளோ வேலையும் பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுல அவ்வளோ பேர் எழுத பிடிக்கல, அதனால நான் எழுதல. துணிமணி எடுத்து கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் எழுதல சொல்லிட்டேன். உன் விருப்பத்தங்க யார் கேட்டா? செய்யற முறையை ஒழுங்கா செய்யி. எழுதி தொலைகிறேன். ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தாதான் நினைச்சுக்கிட்டேன். வாயை அடக்கி பேசு. என்ன? ஆமா, என் வாயை அடக்குங்க. அவளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, எல்லாருக்கும் பொத்துக்கிட்டு வந்துடும். எழுது பிள்ளைகள் பேரெல்லாம் எழுது. அதுகளுக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன துணி ரேட்ல எடுக்காமோ அதே மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் அம்மா. லட்சுமி அக்கா வாங்க, நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை வருங்கக்கா. அட வேண்டாம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் வரும்போது தான் 2 இட்லி வச்சு போட்டு தின்னுட்டு வந்தேன். என்னால எனக்கு இப்ப பசிக்கல. ஏக்கா, கீரை குழம்பு சூப்பரா இருக்கு. காம்பினேஷன் ஊறுகாய் சிப்ஸ் வச்சிருக்கா, நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. ஆமாக்கா, கொஞ்சோல தான் போட்டிருக்கேன். கொஞ்சோல ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை பாருங்கக்கா. நீங்களும் உங்க வீட்டுல ஏதாவது செஞ்சா எனக்கு தாரியல்ல, நான் சாப்பிட்றேன்ல. அப்புறம் நான் செஞ்சு தந்தா நீங்க ஏக்கா சாப்பிட மாட்டீங்க? அட அப்படிலாம் இல்லல இளிச்சவாச்சி, சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல, நான் வரும்போது தான் சாப்பிட்டேன், அதான் வேண்டாங்க. ஐயா லெச்சு சாப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டேன்னா பசி ருசி அறியாதும் பவள அது மாதிரி இருக்கும். வாங்க வந்து சாப்பிடலாம். சரி, அப்போ கொஞ்சோல வை போதும். அந்த கொஞ்சோல தாங்க வச்சிருக்கேன் நான். அந்த அதில் பக்கெட்டில் அந்த பக்கம் தண்ணி இருக்கு பாருங்க, அந்த செடிக்கு அந்த பக்கம் அதில் அப்படி கையை கழுவிட்டு சாப்பிடுங்க. சரிம்மா. நாங்கள்வெல்லாம் கை கழுவ மாட்டோம். எங்களுவ கையெல்லாம் எப்பயும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்படிதானே பெரிய பொண்ணு? ஆமாம், நம்ம தான் வேலையும் செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாமே. வேற எதுக்கு நம்ம கையை அழுக்காக போகுது என்ன? தாங்கக்கா. நீ சாப்பிடலையா? நான் தான் போட போகிறேன். சாப்பாடு தாங்க தானே இருக்கு, இந்த போட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. கீரை குழம்பு நல்லா மனமாக தான் இருக்கு. ஊறுகாய் வச்சு சாப்பிடணும்னா எவ்வளோ சோறுனாலும் சாப்பிடலாம். இளிச்சவாச்சி, கீரை கூட்டு நல்லா வச்சிருக்கடே, நல்லா இருக்கு குழம்பு. ராத்திரிக்கு சாப்பாடு இருக்கா? எங்களுக்கே அவ்வளோத்தையும் கொடுத்துட்டியே. அதெல்லாம் இருக்குக்கா சாப்பாடு. பத்தலைன்னா கொஞ்சோல போட்டு வடிச்சுக்கிட்டியே, சாப்பிடுங்க. இளிச்சவாச்சி, போகும்போது கிண்ணத்துல கொஞ்சோல கீரை கூட்டு மட்டும் தான் என்ன, என் மொவலுக்கு கொடுக்கறதுக்கு. சரிலா. இன்னைக்கு ராத்திரி இந்த குழம்பு வச்சே வாங்கிட்டு போய் ஒப்பே தீர்வல்ல நீ. ஏன் மாமியார் வீட்டில் கறி வச்சிருக்கோம்லா, இது என் மொவலுக்கு உடம்புல சத்து சேரணும்ல, கீரை சத்து, அதனால. அதுக்கு உன் மொவலுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும் உன் கையால, இப்படி ஓசியில வாங்கி கொடுக்கப்படாது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. ஐயா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க வா. ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன? இங்க கொஞ்சம் வாழ. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? உங்க அத்தைக்கு உங்க அப்பையும் போன் பண்ணாரா? யாருக்குமா? சாருமதி அத்தைக்கா? ஆமால, வேற யாரும் உன் அத்தைன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே சொல்லுவேன். சாருமதிக்கு போன் பண்ணாரா இல்லையா? இல்லன்னா நானாவது ஒரு போன் பண்ணிட்டு உன் போனை கொண்டா. அம்மா சும்மா இருங்க, அப்பா அதெல்லாம் போன் பண்ணிட்டாவ, அத்தை இந்த வாரினாவ. நீ உன் பாட்டுக்கு இரு, நீ ஒன்னும் போன் பண்ணாண்டா, இப்ப பேசாண்டா. இல்ல என்னல ஆள் ஆளுக்கு என்னைய போன்
ஃபோன் பண்ணாண்டா இங்கேயே எதா இருந்தாலும் நாங்களே பார்த்துக்கிட்டியோன்னு நான் என்ன அவட்ட பேசினா என்ன சொல்லிவிடுவேன்? எதுவும் சொல்லவா போகிறேன் அவகிட்ட? ஆமா, ஏற்கனவே நீ வேற புலம்பிக்கிட்டு இருக்கா. சரண்யா இங்க இருந்து படிக்க மாட்டேன்னா அவ வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு காலேஜுக்கு வரான்னு வேற என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்தா வேற அத்தை வருத்தப்பட்டுருவாவ. சும்மா இரு. அப்பா சொல்லியிருக்காவல்ல, சடங்கு முடிய வரைக்கும் நீ சாருமதி அத்தை ரொம்ப எதுவும் பேசாண்டான்னு சொல்லியிருக்காவல்ல. எதா இருந்தாலும் அவைய பாத்துக்கிடுவாவ. அப்பா நீ உன் பாட்டுக்கு இரு. இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் சாருமதி மோவா சரண்யா தான் உனக்கு பொண்டாட்டி சொல்லிட்டேன். அம்மா அம்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் இப்ப நிக்கணுமா இல்லைன்னா போட்டுமா? இல்ல இரு, உங்க அப்பனை விட்டுட்டு போயிட்டாரு, நீ இப்ப விட்டுட்டு எங்க போறா? கடையில வேற சொல்லி வச்சுட்டு போனேன்னா அந்த அண்ணாச்சிட்ட எனக்கு ஒருத்தரம் வர காணோம். ஒரு காப்பி டீ ஜூஸ்னு எவனாவது வந்து குடிக்கலான்னு கேட்பான்னு பார்த்தா ஒருத்தரம் வந்து கேட்க காணோம். ஒரு மரியாதை இல்லை எனக்கு இங்க. உங்க அப்பா எடுத்த அந்த கடையில தான் துணி எடுக்கணும்னுட்டாரு. உனக்கு என்ன இப்ப ஜூஸ் வேணா தானே? கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் இரு. ஏல நீ பாட்டுக்கு கடையில போய் ஜூஸ் வாங்கிட்டு அடக்காத. இங்க கடையில இவங்களே தருவானுவேன். நம்ம எத்தனை லட்சம் ரூபாய்க்கு இப்ப துணி எடுக்க போறோம்? ஒரு 10 ரூபா ஜூஸ் நமக்கு தரமாட்டானுவல. இரு அப்புறமா துணி பார்த்து எடுக்கும்போது வாங்கி குடிச்சுக்கிடலாம். சரி அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மனசை நான் டென்ஷன் பண்ணிக்கிட்டு. அட என்ன இவன் வர நம்மகிட்ட ரொம்ப கோவப்படியானே. இந்த பயலுக்கு ஏதாவது மருந்து இருந்து வச்சுக்கிட்டாலும் என்னன்னு தெரியலையே. இவர் வேற என்ன காணோம். பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னாரு. அவளை கூட்டிட்டு வந்து தான் எடுக்கணும்னு பார்த்தோம். இல்லாட்டினா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலன்னா அவள் வேற உடுக்காண்டேன்னு நிற்பா. சரி அவளே வரட்டும், வந்து பார்த்து எடுக்கட்டும். இல்லாட்டினாலும் நம்ம நாளைக்கு இலையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இல்லை ஐயா சரண் கொஞ்சம் இங்க வாயா. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. ஐயா கொஞ்சம் இங்க வா, போனை மட்டும் தான். இப்ப எதுக்குமா உனக்கு போனு? இல்லை தானே போனை தாள. இந்த அப்படி தேவையில்லாம அத்தைக்கெல்லாம் போன் பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நான் உங்க அத்தைக்கெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணல, என் மருமகளுக்கு ஃபோன் பண்ண போறேன். அவளுக்கு காலேஜ் உடைய நேரம் ஆயிட்டுல்ல. இப்போ காலேஜ்ல இருந்து வெளியே வந்திருப்பாளா, ஃபோன் போட்டா எடுப்பாளா எப்படி? ஆமா எடுப்பா. அவளுக்கு இப்ப போன் பண்ணி என்ன சொல்ல போற? இல்ல அவளுக்கும் துணி எடுக்கணும்ல. அவளும் இங்க வந்தானா பார்த்து எடுப்பாளா. அதான் அவளை வர சொல்லி தான் ஃபோன் பண்ணியே. அதான் அத்தை போன் பண்ணி சொல்லிருப்பாவல. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதானே அவ வருவா. அவ வேற என் மேல வருத்தத்துல இருப்பா. காலேஜ்ல இருந்து நேரம் இங்க பச பிடிச்சி இங்க வாமா, இங்க வந்து துணி எடுத்துட்டு அப்புறமா போலாம், உங்க அம்மா இங்கெல்லாம் வாரான்னு சொல்லி அவளுக்கு சொல்லணும். அதுக்குதான். என்னமோ பண்ணு போ. கூறு கட்ட பையன், நம்ம ஒண்ணு சொன்னா ஒரு பேச்சு கேட்காண்டாங்க. வேற பிள்ளை காலேஜ்ல இருந்து நேரம் இங்க வந்துடும். நம்ம ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னா, இல்லாட்டினா வேற அவிய ஊருக்கு பசி ஏறிட்டானா வேற அங்க போயிருவா. பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி துணி அவளே எடுத்துக்கிடட்டும். எம்மா எங்கம்மா இருக்க? சொல்லுங்க அத்தை. நான் எங்க ஊருக்கு போற பஸ்ல இருக்கேன் அத்தை. என்னாச்சு சொல்லுங்க. ஐயா பஸ்லயா இருக்க? ஆமாத்த என்னாச்சு? அட நீ அங்க உங்க ஊருக்குலாம் போக வேண்டாமா இன்னைக்கு? உங்க அம்மா இப்ப இங்கதான் கிளம்பி வாரா. நம்ம எப்பயும் அங்க துணி எடுப்போம் பாரு அண்ணாச்சி கடை, முருகன் டெக்ஸ்டைல், அங்க வந்துருமா? அங்கதான் நாங்கள்லாம் இருக்கோம். இன்னைக்கு சடங்குக்கு துணி எடுக்கலான்னு வந்தோம். அதான் நீயும் வந்தனா உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துக்கிடுவல்ல. அதான் அத்தை உனக்கு இப்ப போன் அடிச்சேன். அம்மா சொன்னாங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னாங்க. நான் தான் சரி பார்த்து எடுத்துகிட்டு வாங்கம்மா, நான் வரலன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல அத்தை, அம்மாவே எனக்கு பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அங்கே வீட்டில் எப்படியும் ருக்கா வச்சிருப்பாங்க. அதனால் நான் வீட்டுக்கே போகிறேன் அத்தை. நீங்கள் எல்லாரும் துணி எடுங்க அத்தை. எம்மா மருமோளை அப்படி சொல்லாத. உனக்கு பிடிச்ச மாதிரி துணியை நீ வந்து நேரில் பார்த்து எடுமா. இங்கே வா நேராக கிளம்பி. உனக்கு பிடிச்ச மாதிரி துணியை பார்த்து எடுத்துட்டு உங்கள் அம்மா கூட ராத்திரி காரில் கிளம்பிடு. வராண்டேன்னு சொல்லாதம்மா, வா அத்தை கூப்பிடியும்ல. நீ பார்த்து தான் சஞ்சனாக்கு துணி எடுப்பேன்னு பார்த்தா நீ வராண்டேங்கிய. இல்லத்த, நாங்கள் வாரது சரணத்தனுக்கு பிடிக்காது. அதான் நான் வர வேண்டான்னு நினைக்கேன். அவன் கிடக்கான் கூறுகட்ட பைய. அதான் நான் இருக்கேன்ல, அத்தை கூப்பிடியம்ல, நீ வா. அவனை நான் பார்த்துக்கிட்டியா? அவன் என்ன சொல்ல போறான் உன்னைய? அத்தை நான் கூப்பிடியம்ல, நீ வருவியா? இப்போ வர முடியா? சரித்த, நான் அப்போ வாரேன். அது இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஒழுங்கா பசை விட்டு கடற்கரை இறங்கி சீக்கிரம் நம்ம ஊருக்கே வர பஸ்ல யாரு பார்க்கும் பார்த்து. நான் போன வைக்கேன், நீ வரணும். இன்னும் இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷத்துல மறுபடியும் போன் அடிப்பேன். சரித்த, வந்துடுறேன். அதானே என் மருமவன் நான் சொன்னா கேட்காம இருப்பாளா? வாரேங்கிட்டா. மேடம் நீங்க தானே சூப்பர் மார்க்கெட் அண்ணாச்சியோட வீட்டம்மா? ஆமா சொல்லுங்க தம்பி. ஓனர் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா சாரீஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பொறுப்பா. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வர வேண்டி இருக்கு, வந்ததும் வந்து எடுக்கும். சரி மேடம். ஜூஸா காஃபியா? எனக்கு சூடா ஒரு காஃபிப்பா. அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்தப்புறம் அவங்களுக்கு நீ என்ன வேணும்னு கேட்டு கொடுத்துரு. சரி மேடம். அட பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு போல இருக்கு. நான் கூட சொல்லாம கொள்ளாம இந்த மனசு போயிட்டாரு போல இருக்கு. நம்மள ஒருத்தரம் கவனிக்கலையான்னு பார்த்துட்டேன். அந்த போனை கொஞ்சம் கொடுங்க. இந்தால போனு. என் மருமவ இப்ப வாரேனிட்டா, வந்துருவா. அது யாரு? சும்மா தெரியாத மாதிரி கேட்பான். சரண்யாவை தான் சொன்னேன், அவளதான் போனை பண்ணி வர சொன்னேன். வாரேனிட்டா. நீ என்னத்தையாவது உளறிட்டு கடை. தாயை மதிக்கானு பாரு, என்னத்தையாவது உளறிட்டு கடன்ட்டு போறானே. இருக்கட்டும் பாத்துக்கிடி. பஸ் இப்பதான் வந்து நின்றுக்கோன்னு நினைக்கேன். அதான் இன்னும் ஆள் ஏறல. நம்ம எங்க வேணாலும் உட்காரலாம். ஜாலி. இருந்தாலும் எப்பயும் இவ்வளவு நேரத்துக்கு கொஞ்சம் கூட்டமா தானே இருக்கும். இப்படி எல்லாம் பஸ் ஃப்ரீயா கிடக்காத. என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு நமக்கு ஆனா லக்கு தான். ஐயோ, ஒருவேளை பஸ் மாத்தி ஏறிட்டியா? நான் வேற போர்டை பார்க்காம வந்து ஏறிட்டேன்னா நீ கூப்பிட்டதும். இல்ல சோனி, நம்ம பஸ் தான். எனக்கு என்ன அப்படியா தெரியாது நம்ம பஸ் ரூட் எது, நம்ம பஸ் எதுன்னு. அதான் நம்ம பஸ் மாதிரி இருக்குன்னு நினைச்சுதான் நானும் யாருனே அதான் கேட்கேன்.
நம்ம பஸ் தான், ஒன்றும் பயப்படாத. வா, இங்க உட்காருவோமா, இல்லைன்னா முன்னாடி போவோமா, இல்லை பின்னாடி போயிருவோமா? பின்னாடிலாம் வேண்டாம், நம்ம வேணா முன்னாடி போலாம். பின்னாடிலாம் வேற ஜென்ஸ் வந்து உட்காருவாங்க, நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடியே போயிருவோம். சரி. அம்மா சந்தியல இங்க. அவ ஏதோ வாங்க போறேன்னு நாங்க காவியா கூட போனா வருவா. வாரல. இந்தாங்க சாக்லேட். அம்மா 2 பேரும் எங்க போனீங்க? அதுவா, பப்ஸ் கடையில போய் பப்ஸ் சாப்பிட்டுட்டு வரோம். அடி பாவிகளா, 2 பேரும் பப்ஸ் சாப்பிட்டுட்டு தான் எங்களுக்கு வெறும் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து ஏமாத்துறீங்களோ? நம்பிட்டியா? அவ தான் சாக்லேட் வாங்கினா, நான்லாம் ஒன்றும் வாங்கல. சும்மா அவ கூட நான் போயிட்டு வந்தேன். ஏய் பொய் சொல்லாத, அவ கூட சாக்லேட் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் போனியாக்கும். ஹே ஆமா ஜோனி, நாங்கள் பப்ஸ் எல்லாம் ஒன்றும் சாப்பிடல. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பசங்க 2 பேர் கிடக்காங்க. அவங்களுக்காக தான் ஸ்வீட் கடையில் போயிட்டு எல்லாம் 2-3 சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு போனதான் சித்தி என்ன வாங்கிட்டு வந்திருக்க, என்ன வச்சிருக்கன்னு பையன் 2ம் தேடிட்டு நடக்குங்க, எதையாவது கிண்டிட்டு நடக்குங்க. அதுக்காக தான் சாக்லேட் வாங்கிட்டு போகிறேன். ஐயோ அப்படியா, சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, என்ன பஸ் இன்னைக்கு ஃப்ரீயாக கிடக்குது? இப்போதான் வந்துச்சோ? ஆமாம், இப்போதான் வந்தது போல இருக்கு. இருந்தாலும் ஆளே இல்லை, இன்னைக்கு என்னன்னு தெரில. பஸ் கூட்டமே இல்லை. நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. இவன் என்ன எப்பயும் வேற ஒரு பஸ்ல தானே ஏறுவா, இன்னைக்கு என்ன நம்ம ஒரு பஸ்ல ஏறுறா? ஒருவேளை பஸ்ஸுக்கு எதுவும் தெரியாம ஏறி போய் உட்கார்ந்துருக்காளா? அதானே, கேளு அவகிட்ட. ஏய் சரண்யா. என்ன? இல்ல, உங்க ஊருக்கு போற பஸ் வேற தானே? எதுவும் பஸ் எதுவும் மாறி உட்கார்ந்துருக்கியா தெரியாம? இந்த பஸ் உங்க ரூட்டுக்கு போறதில்ல. எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் ஏறி உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவு திமிரு பத்தி அவளுக்கு. அவளை கூப்பிட விடாத, எங்க போறா என்னன்னு கேளு. ஏய் சும்மா இரு சோனி, அவ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு போறா. எங்க போனா நமக்கு என்ன? அட நீ சும்மா கடை, அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவங்க அத்தை வீட்டுக்கு போவாளா இருக்கும். அத்தை வீடுன்னா சரண் வீடு தானே? அப்படிதான் நினைக்க, அங்கதான் போவாளா இருக்கும். என்ன திடீர்னு? ஓ, சடங்குக்காக மொத்தமா அங்கே போய் தங்கிட போறாள மறுபடி? இப்ப பூமாரி, அவளை என்னன்னு கேளு. சரண்யா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் அங்க அவ்வளவு சீட் இருக்குல்ல, அங்க போய் உட்காருங்க. எதுக்கு என்ன தொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, உங்க அத்தை வீட்டுக்கா போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ உங்க வீட்டுக்கு தானே இப்போ ரீசன்ட் டைம்ல போயிட்டு இருந்த, பழையபடி இங்க போறியா, அதான் என்னன்னு கேட்டேன். எங்க அத்தை பொண்ணுக்கு சடங்குக்கு துணி எடுக்கிறோம், அதனால தான் போறேன். எங்க அத்தை என்னைய தான் செலக்ட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, அதனால தான் நாங்க போறேன். போதுமா? போதும் திரும்பிக்க. பாத்தியா, சடங்குக்கு துணி எடுக்காவலாம், அதுக்கு தான் மேடம் செலக்ட் பண்ண போறாங்களாம். கேட்டுக்கிட்டியா? நீ இப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டே இரு. சரண் வாங்கிட்டு எதுவும் சொன்னானா? இல்ல, எதுவும் சொல்லல. ஏதோ சடங்கு வேலையா பிஸியா இருக்கே, அங்கங்க அலைஞ்சிட்டு நடக்கிறேன்னு சொன்னான். அதான் தெரியும் எனக்கு. நீ இப்படி ஒன்றும் தெரியாம பேக்கு கணங்கா இரு. நீ அங்க போய் குப்பை கொட்ட போறியா தெரியல. சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஏய் சோனி, அவன் மேல எதுக்கு கோவப்படுற? அவன் என்ன பண்ண முடியும்? அவன் கூப்பிட்டாலும் என்னவா போகவா முடியும்? அது ஒன்றும் இல்லை காவியாக்கா, எங்க வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு எங்க அம்மைக்கு கச்சேரி. அவளுக்கு 4 கிளி கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவா. சடங்குக்குன்னு மினிக்கிட்டு காசு ரெடி பண்ணிக்கிட்டு அலையாத. இவையெல்லாம் இங்கே ஒருத்தரும் கூப்பிடல ட்ரெஸ் எடுக்கலாம். இவங்களுக்குலாம் ஒரு கர்ச்சிப்பு கூட வாங்கி கொடுக்க மாட்டாவ போயிருங்க. பார்த்தா கடைசியில் இவைய தான் அங்கே 2 பவுனுக்கு செய்ய 3 பவுனுக்கு செய்யணும் நகை செஞ்சுக்கிட்டு நிற்பாவன்னு நினைக்கிறேன். சும்மா இருப்ப சோனி, நீ வேற வெறுப்பேத்தாத. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு வேறு கச்சேரி. சோனி, நீ ஒம்பாட்டுக்கு இரு, எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க. உங்க அப்பையும் தண்டபாணியாவது கூப்பிட்டாரா ட்ரெஸ் எடுக்காத இப்படி வாங்க எல்லாரும்னு ஒரு வார்த்தை சொல்லலல்ல? வீட்டுக்கு போயிட்டு இருக்கு வரு கச்சேரி, உங்க அப்பையும் தண்டபாணிக்கும். ஃபோனை பண்ணி கிளின்னு கிளிக்கனா இல்லையான்னு பாரு. சும்மா இருப்ப சோனி, வாய வச்சுக்கிட்டு. சொல்லுங்க. எப்படி இருக்கு லட்சுமி? எனக்கும் உங்ககிட்ட கேட்க சங்கடமா தான் இருக்கு. காசு ஏதாவது ஏற்பாடு பண்ணனியா? காசெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேங்க. இப்பதான் கீதா வந்து நேரிலே வந்து தந்துட்டு போனா. 10 மணிக்கு மேல போன் பண்ணியே வந்து வாங்கிக்கிடுங்கன்னா, வேற அவ எங்கேயோ வெளியே போயிட்டாலாம், வர முடியல தர முடியலன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து தந்துட்டு போனா பார்த்துக்கிடுங்க. நம்ம நாளைக்கு போய் நகை எடுத்துருவோமா? காசு அப்ப கிடைச்சிருச்சா? நீ என்ன காசு ஏற்பாடு பண்ணி எடுக்க மாட்டா, வேற எங்கேயும் வெளியே தான் பார்க்கணுமோன்னு நினைச்சேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் ஏற்பாடு பண்ணாண்டா. இந்த 1 லட்ச ரூபா சீட்டு எடுத்திருந்தேன். அந்த சீட்டு காசு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கையில காசும் இருக்கு, அதை வச்சு நம்ம எடுக்க பார்ப்போம். 1 லட்ச ரூபா சீட்டு தானே போதும்ல. 1 பவுன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேலை துணி வேற தாம்பளை தட்டு எல்லாம் வைக்கணும்ல முறை, அதுக்கு எல்லாம் தேவைப்படும்ல, அதனால போதும்ல. போதும் லட்சுமி, போதும். அப்ப நாளைக்கு எடுக்கலாங்கியோ? இப்ப நீ கிளம்பி வந்தன்னா அன்னைக்கு ராத்திரியே கூட எடுத்துடலாம். எங்க அக்காலாம் இன்னைக்கு சேலை எடுக்காவலாம், இன்னைக்கு தான் துணி எடுக்காவலாம் சடங்குக்கு எல்லாருக்கும். நீயும் வந்தனா உனக்கும் பார்த்து பிடிச்ச மாதிரி எடுக்கலாம்ல, வாரியா? அப்படி நீயும் வந்தா நல்லா இருக்கும். பிள்ளைகளையும் காலேஜ்ல இருந்து வந்திருப்பாவல்ல, வேணா கூப்பிட்டு வா, சேர்ந்தாப்புல துணி எடுப்போம். வேண்டாம் நான் வரல, நீங்கள் போய் எடுங்க. நாங்கள் போய் எங்களுக்கு துணி நாங்க பார்த்துக்கிடியோம்.
நானே உங்களுக்கு இனிமேதான் சொல்ல போன் அடிக்கணும்னு நினைச்சேன், நீங்களே போன் அடிச்சிட்டியே. சரி நான் அப்ப வைக்கேன். பிள்ளைகள் நான் இப்பதான் இனிமேதான் வருவாளுவே. இப்பதான் காப்பியை போட்டு நானும் ஒரு டம்ளர் குடிச்சேன், அதுவரைக்கும் போட்டு வச்சிருக்கேன். இனிமேதான் பிள்ளைகள் வரோம். சரி லட்சுமி, அப்போ உனக்கு என்ன கலரில் சேலை வேணும்னு சொல்லி நான் பார்த்து எடுக்கேன். எங்கள் அக்கா என்னையும் வர சொன்னா. நானும் இனிமேல் தான் போகணும் கடைக்கு. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி உடுப்போம் என்ன? நான் அதே மாதிரி பார்த்தப்ப எடுக்கட்டுமா? நீ என்ன கலரில் சொல்கிறியோ அந்த கலரில் எனக்கு நான் சட்டை எடுப்போம்ல. என்ன கலர் சேலை வேணும்னு சொல்லி பார்ப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் 2 மேட்சிங்காக போடி அளவுக்கு நம்ம ஒன்றும் இப்போ புதுசாக கல்யாணம் ஆன தம்பதி கிடையாது. நீர் ஒம்மருக்கு பிடிச்சத நீர் இடம். நான் வைக்கேன். மினிக்கியாரு புதுசா. அட லட்சுமி லட்சுமி, போனை வைக்காத நில்லு. போனை வச்சிட்டாலா? இப்படிதான் நம்ம பேச்சு ஒன்னையும் கேட்காண்டா. சரி, எப்படியோ காசு ரெடி பண்ணிட்டா. காசு ரெடி பண்ணியிருக்கமாண்டா. இன்னும் திண்டாட்டமாக தான் இருக்கும் போலயே நினச்சேன் நம்ம நிலமை. எப்படியோ அவள் காசு ரெடி பண்ணதுனால நாளைக்கு நகை எடுத்துடலாம். இனிமே மாமன் கெத்த காட்டலாம். போவோம். என்ன ரமணி, திடீர்னு போன போட்டு இப்பவே வா துணி எடுக்கணும் நீட்டா? நாளானதான் இனிமே துணி எடுக்கல போல எல்லாருக்கும்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாக்கா, நாள் ஆயிட்டே போது பத்தியில. நமக்கு நாள் கிடக்கும்போது இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி தள்ளி போயிட்டே கிடந்துச்சு. இனிமே இன்னைக்கு எடுத்து அப்படியே தைக்க கொடுத்துட வேண்டியதான் கையோட. கொடுத்துட்டு தான் வீட்டுக்கே போகணும் பத்துக்க. சரி, அப்போ சாருமதியெல்லாம் கூட்டியா இல்லையா? அவையிலுமே வந்து எடுத்தா தானே நல்லா இருக்கும். இந்த அவளுக்கும் போன பண்ணி வர சொல்லியிருக்கு. வந்துருவா. என் வீட்டுக்காரர் நான் மொபைலை கூப்பிடுறதுக்கு போயிருக்காரு. பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாருன்னா எல்லாரும் சேர்ந்து துணி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரிடே, நம்மளாம் ஒரே போல சாரி கொடுப்பேன்னு பாப்போம். ஒரே மாதிரி அமைஞ்சா பாப்போம். இல்லைன்னா நம்ம வேற வேற கலர்லனாலும் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிடலாம். வேற எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. வேற பிடிக்காம கட்ட முடியாதுல்ல. ஆமா, அதுவும் சரிதான். மைனி, வா சாருமதி. உன் மொபைலுக்கும் போன் பண்ணி வர சொல்லிட்டேன். காலேஜ்ல இருந்து அவன் நேரங்க வந்துடுறேன்னுட்டா. ஐயா அப்படியா? அவளுக்கு போன பண்ணி ருக்காச்சி வீட்டில் தான் இருக்க. நீ வீட்டுக்கு போனலாம் சொன்னேன் அவ்வளோனா? ஆமா சொன்னா. நான் தான் உங்க அம்மா இங்கே தானே வாரா, அவ கூட சேர்ந்து போகலாம். இல்லைன்னா இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலேஜுக்கு இப்படி போகலாம். நீங்க வா, உனக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுக்கலாம்லான்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன். சரி வாரேன். இருக்கா? எம்மா சாருமதி. வாண்ணே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஒத்திலியா வந்த? ஆமாண்ணே, சஞ்சயும் காலேஜுக்கு போயிருக்கான். அதனால நான் பஸ்ல தான் வந்தேன். சரண்யாவும் காலேஜ் போயிருப்பல்ல? ஆமா, மைனி அவளுக்கு வர சொல்லிட்டாவலாம். நான் அவளை வீட்டுக்கு தான் போக சொன்னேன். ருக்காச்சி வீட்டில் இருக்கவளா, நீ வீட்டுக்கு போனேன். இங்கே இவ்விய மைனி வர சொன்னதான். சரி வாரேன் இருக்கலாம். சரி வந்தான்னா சேர்ந்து துணி எடுத்துட்டு நாங்கள் 2 போகிறோம். சரி, துணி எடுங்க. நேரம் ஆச்சுன்னா அப்புறமா வேணா தங்கி இருந்துட்டு நீ காலையில போலாம். அவள இங்க இருந்து காலேஜுக்கு அனுப்பிக்கிடலாம். சரிண்ணே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா துணி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். எங்க அப்ப நேரம் ஆகுதுல்ல? எங்க அவளை சஞ்சனாவே? அவன் நாங்க பள்ளியோடத்து பையன் இருக்க டோக்கன் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. வருவா. சார், துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா பாக்கலாம். இந்தப்பா எல்லாரும் வந்தாச்சு. இந்த துணி பாக்கலாம். ரமணி, என்ன பாக்கலாம் தானே? போலாம் நேரம் ஆகுதுல்ல. வாங்க சார், வாங்க மேடம், துணி பாக்கலாம். வா சாருமதி, நமக்கு நாங்க ஒரு ரூம்ல ஸ்பெஷலா எல்லா துணியும் எடுத்து வச்சிருக்காவலாம். அதனால போய் பார்த்து எடுப்போம். சரி வாங்க மைனி. எங்க நீங்க பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. சரணங்க வெளியே தான் நின்று போன பேசிக்கிட்டு. அவனையும் வர சொல்லுங்க. நான் வாரேன். நீ போகும்போது பொம்பளை அளவு துணி எடுக்க நல்ல நாள்லயே நேரம் ஆகும். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆக்கோல தெரியல. விடிய வரைக்கும் இங்கதான் கிடப்போமா நம்ம தெரியல. எப்பா, பேக டோக்கன் போட்டுட்டு வந்துட்டேன். அம்மா எங்க? அங்கதான் போனா பேரு. போ, அங்க துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம். போய் பாரு. போ, நான் அந்த வாரேன். சரிப்பா. ஏய் சந்தியா, எங்க இருக்க? என்ன சொல்லு? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டியா? இப்பதான் சரண்யா வந்தா காலேஜ்ல இருந்து. இன்னும் வீட்டுக்கு போல. வீட்டுக்கு போற பஸ்ல ஏற போறேன். சந்தியா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சீக்கிரம் வா, நேரம் ஆகுது பாரு. வாரேன் சொல்லி நீ போயிட்டு இரு. வாரேன். சீக்கிரம் வந்து தொலை, பச விட்டுற போறோம். நீ போயிட்டே இரு, நான் பேசிட்டே வாரேன். சரி சீக்கிரம் வா. சொல்லு சரண். நாங்க பஜார்ல போய் பஸ் ஏற போறோம். அங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால நான் அப்புறம் பேசுறேன், வைக்கிறேன். ஏய் சந்தியா, ஒரு நிமிஷம். போனை வச்சுட்டாளா? ஒரு நிமிஷம், என்னன்னு சொல்றதை கேட்கலா வேறு. அவளை முடிஞ்சா ஒரு நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தேன். இப்போ அப்ப நம்ம பஜாருக்கு வண்டி எடுத்துட்டு போனா அவளை பார்க்கலாம். அப்ப வண்டி எடுத்துட்டு முதல்ல போவோம்.